இந்த சகாதேவனுக்கு மட்டும் பின்னாடி நடக்க போகிற விஷயம் முன்னாடி நடந்த விஷயமெல்லாம் எப்படி தெரியும்? முக்காலமும் உணர்ந்தவன் யார்? சகாதேவன். அவனுக்கு எப்படி தெரியும்? பாண்டவர்களில் மித்த 4 பேருக்கும் இல்லாத சிறப்பு இந்த சகாதேவனுக்கு எப்படி இருந்தது? காட்டில் வேட்டையாட போன பாண்டு மாண்டு போனான். மாண்டு போனான். சாகர தருவாயில் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்னா, அப்பா என் உடம்பில் உள்ள ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து விழுங்கிருங்க. நீங்கள் 5 பேரும் என் உடம்பினுடைய ஏதாவது ஒரு பாகத்தை எடுத்து சாப்பிட்ருங்க. முன்னாடி நடந்தது பின்னாடி நடக்க போகிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு பாண்டு செத்து போகிறான். எல்லாரும் பிணத்தை சுற்றி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணன் வந்தான். சீக்கிரம் வேண்டிய காரியங்களை பார்க்கணும்னா இல்லை, எங்கள் தகப்பனார் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு மாண்டு போயிருக்காரு. ஒரு உடம்புல உள்ள பகுதியை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம்னு சொன்னால் முன்னாடி நடந்தது பின்னாடி நடக்க போகிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு போய் கிருஷ்ணன்ட்ட போய் சொல்லுவாங்களா? கிருஷ்ணன்ட்ட போய் சொன்னோன்னே கிருஷ்ணன் சொன்னாட, பைத்தியக்கார பயலலை, உங்கள் அப்பந்தான் சொன்னான்னா அவன் பணத்தை யாரடா எடுத்து சாப்பிட முடியும்? அவன் தான் சொல்லியிருக்கான்னா உங்களுக்கு புத்தி வேண்டாமா? அவன் ஏதோ மரண தருவாயில் என்னத்தையோ பைத்தியக்கார மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். பேசாமல் எந்திரிங்க, எல்லோரும் போய் ஈமச்சடங்குகள் செய்யணும், போய் விறகெல்லாம் பறக்கிட்டு வரலாம் காட்டுக்குள்ளன்னா. ஏன்னா பாண்டியன் அப்படி சொல்லிட்டு செத்துருக்காங்கிற விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரியும். கிருஷ்ணனுக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லைம்மா விறகு பிறக்க போவோன்னு கூப்பிட்டு போனான். அதான் விதி. சகாதேவனை மட்டும் நீ இந்த பணத்தை பாதுகாத்துட்டு இங்கே இரு, நாங்கள் போய் விறகு எடுத்துகிட்டு வரோன்னா. காடில் விலங்குகள் இழுத்துட்டு போயிடும், நீ பாதுகாப்பாக இருன்ட்டு போயிட்டான். இப்போ எல்லாரும் விறகு பிறக்கிட்டு வராங்க பாண்டவனுடைய ஈமக்கடன்களை கழிப்பதற்கு. தர்மன் தலையில் விறகு சுமந்துட்டு வாராரு, அர்ஜுனன் விறகு சுமந்துக்கிட்டு வாரான், பீமன் விறகு சுமந்துக்கிட்டு வாரான், நகுலன் விறகு சுமந்துக்கிட்டு வாரான். இப்போ கிருஷ்ணனும் விறகு சுமந்துக்கிட்டு வரார். ஆனால் தர்மன் தலையில் விறகு இருக்குது, நகுலன் தலையில் விறகு இருக்குது, அர்ஜுனன் தலையில் விறகு இருக்குது, பீமன் தலையில் விறகு இருக்குது. ஆனால் கிருஷ்ணன் தலையில் விறகு இல்லை. தலை இப்படி இருக்குன்னா ஒரு 2-3 அடிக்கு மேலே விறகு வருது மிதந்துக்கிட்டு. இப்போ பக்கத்தில் வந்த உடனே தர்மன் உண்மையாகவே அந்த கனம் தாங்க முடியாமல் அப்பா அப்படின்ட்டு விறகு கீழே போட்டார். அர்ஜுனன் சோர்வா விறகு கீழே போட்டான். பீமன் பலசாலி தான், விறகு அப்பா அப்படின்ட்டு கீழே போட்டான். நகுலன் எடுத்து கீழே போட்டான். இப்போ கிருஷ்ணன் அவர் பங்குக்கு அடே அப்பா அப்படின்ட்டு கீழே போட்டார். ஒரு ஆள் அந்த கனத்தை தாங்க முடியலையா, அப்பா அப்படின்ட்டு கீழே போட்டார். சகாதேவன் கேட்டான், விறகனுடைய கனம் தாங்க முடியலன்னு தர்மனும் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் அப்பா அப்பான்னு விறகு கீழே போட்டது நியாயம். நீ என்னமோ விறக தலையில் வச்சு சுமந்து தூக்கிட்டு வந்த மாதிரி அப்பான்னு கீழே போடுறியே, ஏன் கிருஷ்ணா இந்த வேலை உனக்கு அப்படின்னு கேட்டுவிட்டான் சகாதேவன். உடனே கிருஷ்ணர் பார்த்தார், இங்கே வான்னு கூப்பிட்டார் சகாதேவனை. அப்படி தனியாக கூட்டிகிட்டு போய் உங்கள் அப்பா உடம்புலேருந்து எதையாவது எடுத்து வாயில் போட்டியான்னு கேட்டார். உடனே சகாதேவன் சொன்னான், ஆமாம் நீங்கள் போன அந்த இடைப்பட்ட நேரத்தில் எங்கள் அப்பா விரலை எடுத்து என் வாயில் போட்டு உள்ளே முழுங்கிட்டேன். உடனே இங்கே பார், இனிமேல் உனக்கு எது எது எங்கெங்கே எப்படி எப்படி நடக்குங்கிற சூட்சமம் பூரா தெரிஞ்சிடும். தெய்வத்தினுடைய ரகசியங்கள் பூரா உனக்கு தெரிஞ்சிடும். எதையாவது வெளியே சொன்னேன் உன்னை தொலைச்சிருவேன் நான் கிருஷ்ணன். நான் ஏன்ப்பா சொல்ல போகிறேன்? முக்காலமும் உணரக்கூடிய ஆற்றலை இப்படி ஒரு வரமாக பாண்டுவிடமிருந்து பெற்றவன் யார் என்று கேட்டால் சகாதேவன். அதனால தான் எப்பா நான் நினச்சி என்னப்பா ஆக போகுது, பூமி பாரத்தை தீக்கணும்னு நீ நினச்சிக்கிட்ட, நீ என்ன நினைக்கியோ அதை செய்யின்ட்டான். அதனால தான் தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்டான், என்னப்பா நீ இப்படி சொல்கிற? உடனே தான் சொன்னால், அர்ஜுனனை நீ கொன்று கர்ணங்கையில் ஆட்சியை கொடுத்துரு, பேசாமல் திரௌபதிக்கு முட்டையை போடு, நீ கையங்காலையும் கட்டிக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காருன்னா. என் கையை காலை எப்படி கட்டுவான்னு கேட்டான். கட்டி காட்டினா. இப்போ
அவனுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் சகாதேவனுக்கு கிடைத்தது. விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அது மட்டுமல்ல, ரொம்ப அழகாக சகாதேவன்கிட்ட சொன்னா, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது இனி நடப்பது உனக்கும் எனக்கும் இடையில் மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்கிட்டையும் எந்த சம்பவத்தையும் நீ சொல்லக்கூடாதுன்னா, எந்த சம்பவத்தையும் நீ சொல்லக்கூடாது. இப்போ மீண்டும் ஒரு முறை கேட்டார், அப்பா என்னுடைய பாத கமலங்களை உன்னுடைய பக்தியினால் கட்டினாய், பாரத போரில் பாண்டவர்கள் 5 பேருக்கும் எந்த பிரச்சனையும் சிக்கலும் வரக்கூடாதுன்னு என்கிட்ட வரங்கட்ட, நான் மீண்டும் ஒரு முறை உன்னிடம் கேட்கிறேன் சகாதேவா, வேறு ஏதாவது நீ கேட்பது உண்டா, நீ வேறு ஏதாவது வரத்தை எதிர்பார்க்கிறாயா என்று கேட்டார். இல்லைன்ட்டான். அவர் ஏன் இப்படி கேட்டார்னா, சகோதரர்கள் 5 பேருக்கும் உயிர் சேதம் வரக்கூடாதுன்னு கேட்டியப்பா, உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சகோதரன் உனக்கு இருக்கிறானே, அவன்தானே குந்தியினுடைய மூத்த மைந்தன் கர்ணன். உன்னுடைய ஞான திருஷ்டியில், முக்காலமும் உணரக்கூடிய ஞானத்தில், உனக்கு முன்னாடியே பாண்டவர்களுக்கு முன்னாடியே தர்மனுக்கு மூத்தவனாக விளங்கக்கூடிய கர்ணன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை உன்னால் உணர முடியலையே. உணர முடியலையா, இல்லை உணராதது போல நடிக்கிறாயா என்று பகவான் கிருஷ்ணர் மனசில் நினைச்சு கர்ணனை நினைத்து கலங்கினாராம். இந்த மாதிரி தாயாலும் தந்தையாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தை, எல்லாம் இருந்தும் இல்லாதது போல சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்து அவனுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறானே இந்த நல்ல சகோதரர்களை விட்டுவிட்டு என்று மனதிலே நினைத்தானான். கிருஷ்ணன் கலங்கினானா. கிருஷ்ணன் அந்த இடத்துல என்ன செய்கிறான்? கலங்குகிறான். அதனால தான் திரும்ப திரும்ப கேட்கிறான், உனக்கு ஏதாவது வேணுமா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான். இப்போ நேராக புறப்பட்டு சகாதேவனோடு வந்தவன் திரௌபதியை சந்திக்கிறான். திரௌபதிகிட்ட சொன்னால், நான் போய் சமாதானம் பேசிட்டு வரேன், அதுதான் உங்கள் எல்லாருக்கும் நல்லதுன்னா. திரௌபதி சொன்னால், அந்த சபையில் என்ன அவர்கள் எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள், என்னை எப்படி ஒரு கேலி பொருளாக மாற்றினார்கள், 5 கணவனாக கொண்ட நான் யாராலையும் காப்பாற்ற முடியாமல் தனித்து கண்ணீர் வடித்து கொண்டு நின்றேனே கிருஷ்ணா, அன்னைக்கு மட்டும் நீ வரலன்னு சொன்னால் என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? நான் என்னுடைய கூந்தலை எப்படி எடுத்து முடிப்பது? துரியோதனன் மாண்ட பிறகுதான் இந்த கூந்தலை எடுத்து முடிப்பேன் என்பது என்னுடைய சபதம். அப்போ என்னுடைய சபதம் நிறைவேறாதா என்று அழுதாள். அழுத உடனே தர்மன் அந்த நேரம் மனசில் நினச்சாராம் பாருங்க, சகாதேவனை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசிட்டு வந்த கிருஷ்ணனை சமாதானம் பேசிட்டு வந்துடுறேன்னு சொன்ன பிறகு இவள் இடை மறித்து, அப்போ ஏன் சபதம் என்ன ஆகுது என்று கேட்கிறாளே அப்படின்னு தர்மன் மனசில் நினச்சாரு. இதுக்கு தான் இந்த மாதிரி ஆலோசனை நடக்கக்கூடிய பெரிய இடங்களில் நோயாளிகள் இருக்கக்கூடாது, ஒழுங்காக ஆலோசனை பண்ண மாட்டான், சண்டைக்காரன் இருக்கக்கூடாது, எதையும் உடனே சண்டையாக்கிடுவான், ஆணவத்தோடு செயல்படுவான், அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவன் முடிவு சரியாக இருக்காது. இன்னும் சொன்னான் பாருங்க, பெண்கள் குறிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடாது, காரியம் சேதமாகி போகும்னா. நோயாளிகள் இருக்கக்கூடாது, கோபக்காரன் இருக்கக்கூடாது, சண்டை போடுறவன் இருக்கக்கூடாது, குறிப்பாக அந்த இடத்துல ஆணவக்காரன் இருக்கக்கூடாது, பெண்கள் இருக்கக்கூடாது, காரியம் கெட்டு போயிடும். பெண்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருந்திருக்கு பாருங்க. சமாதானம் பேசிட்டு வாரேன்னு சொன்ன கிருஷ்ணன் இப்போ திரௌபதியால், சரி நான் போய் தூது போய் கவலைப்படாத, உன்னுடைய தலைமுடியை நீ மீண்டும் முடிப்பதற்கு நான் உபாயம் செய்வேன். அது மட்டுமல்ல, அஸ்தினாபுரத்து பெண்களுடைய தலைமுடி அவிழ்ந்து கீழே விழக்கூடிய நிலையை நான் ஏற்படுத்துவேன், நீ கவலைப்படாமல் இருந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? போகிறதான்னு அர்த்தம்.
இப்போ நேராக புறப்பட்டு அஸ்தினாபுரம் போனார். இப்போ கிருஷ்ணன் வரப்போகிறாங்கிற செய்தி துரியோதனனுக்கு தெரியுது. துரியோதனிடம் எல்லாரும் சொல்கிறாங்க கிருஷ்ணன் புறப்பட்டு வருகிறான் என்று சொன்ன உடனே துரியோதனன் நகர் முழுவதையும் அலங்காரம் செய்ய சொல்கிறான். கிருஷ்ணனை எதிர்கொண்டு அழைப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் சகுனி புகுந்து சொன்னால் போயும் அவனையா போய் நீ எதிர்கொண்டு அழைக்கப் போகிறாய்? அவன் எப்போவுமே பாண்டவர்கள் பக்கம்தானே. உனக்கு அவன் நன்மையாக நினைப்பான், உனக்கு தீமை தான் நினைப்பான். நீ அவனை எதிர்கொண்டு அழைக்க போகாதன்னா. ஏன்னா துரியோதனன் எதிர்கொண்டு அழைக்க போய் ஒருவேளை கிருஷ்ணனுடைய மனசில் இடம் பிடிச்சி கிருஷ்ணன் அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்து துரியோதனன் தெரிந்தோ தெரியாமலோ திருந்திட்டான்னா சகுனியினுடைய திட்டம் பலிக்காது. சகுனியினுடைய திட்டமே பீஷ்மருடைய குலம் அழியணும். ஆக எந்த விதத்திலும் பாண்டவர்களோடு இவனுக்கு சமாதானம் ஏற்பட்டுறக்கூடாது. சமாதான தூதுவனாக வருபவனுக்கு இவனுக்கும் நல்ல உறவு ஏற்பட்டுறக்கூடாது. அது நம்முடைய ஒட்டுமொத்தமான சூழ்ச்சியை அழித்திரும் நினச்சான். போகாத, அவனை எதிர்கொண்டு அழைக்காதது உனக்கு மரியாதை இல்லைன்ட்டான். உன்னை விட நான் பெரிய ஆளா? அவனை போய் நீ வரவேற்கிறது அவனுக்கு தேவைன்னா அவன் உன் இடத்துக்கு வருவான் அப்படின்னு எப்படி கெட்ட புத்தி சொல்லி கொடுக்காம பாருங்க. சரிதான்ட்டான். இப்போ நேராக அஸ்தினாபுரத்திற்குள்ளே நுழைகிறார். முதல்ல யாரை பார்த்தார்? விதுரனை பார்த்தார். விதுரன் கிருஷ்ணனுக்கு வணக்கம் சொல்லி கிருஷ்ணா வா என்று அழைத்தார். வா, உன் வீட்டுக்கு வா, ஓய்வெடுப்பதற்கும் உணவு உண்பதற்கும் உன்னுடைய வீட்டுக்கு வான்னு அழைத்தான். சின்ன விஷயந்தான், எவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் தர்மத்தை சொல்லி கொடுக்கறது பாருங்கள். யாரையாவது பார்த்தா நம்ம உடனே சொல்லுவோம் எங்கள் வீட்டுக்கு வாங்களேன், எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வாங்களேன், எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வாங்களேன் அப்படிமோ. நம்ம வீட்டுக்கு வாங்க, ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க. அந்த ஒரு தொனியில் உன் வீட்டுக்கு வா கிருஷ்ணானோன்னு இவன் நேராக அங்கே போயிட்டான். அங்கே போயிட்டு மறுநாள் காலையில் இப்போ கிருஷ்ணன் புறப்பட்டு அஸ்தினாபுரத்து அரண்மனைக்கு வருகிறான். வரும்போது துரியோதனன் சொல்லிட்டான், நீங்கள் யாரும் அவருக்கு வணக்கம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நீ எதிர்கொண்டு அழைப்பதற்கு செல்லாதேன்னு சகுனி ஒரு பெரிய தடையை போட்டிருந்தான். யாருக்கு? துரியோதனனுக்கு. சபையில் உள்ள எல்லாருக்கும் சொன்னான் நம்ம போயெல்லாம் கிருஷ்ணனை அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு. ஆனால் இவன் பேச்ச துரியோதனனை தவிர கர்ணனை தவிர வேற ஒரு பயலும் கேட்கல, வேற எவனும் கேட்கல. அதிலும் குறிப்பாக அறம் தெரிந்த பெரியோர்கள் கேட்கவே இல்லை. பீஷ்மர் முதல்ல போயிட்டாரு, துரோணாச்சாரியார் போயிட்டாரு, கிருபாச்சாரியார் போயிட்டாரு, விதுரன் போயிட்டாரு. எத்தனையோ லட்சம் வீரர்கள் சென்று கிருஷ்ணனை எதிர்கொண்டு அழைத்து வந்தார்கள். அஸ்தினாபுரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அத்தனை பேர் வரவேற்பதற்கு நிற்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணனுடைய கண்கள் வேறு யாரையோ அந்த கூட்டத்திலே தேடுகிறது. வேறு யாரையும் இல்லை, துரியோதனன் வந்திருக்கிறானான்னு பார்க்குறார். ஆனால் அங்கே துரியோதனனை போக விடாமல் தடுத்து வச்சிருக்கிறது யாரு? சகுனி. இங்கே துரியோதனன் வந்திருக்கானான்னு பார்க்குறார். நியாயம் தானே? இப்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கு பாரதம் நமக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். சொன்ன உடனே சரின்னு ஒரு 10 பேர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வைங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அவங்களுக்கு இடம் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கும் அதுக்கு இடையில் ஒரு 20 அடி தூரம் இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? வீட்டை விட்டே இறங்கி ஓடி போய் அவர்களை எதிர்கொண்டு அழைப்போம் இல்லையா? ஏன் சம்மந்தப்பட்ட எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு போயிருக்காங்க, நான் மட்டும் போகலை. அந்த இடத்துல நான் மட்டும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். அதை புரிந்து கொண்டு தான் கிருஷ்ணர் இப்படியே எல்லாரையும் பார்த்தார். துரியோதனன் வரலன்னு தெரிஞ்ச உடனே நேராக புறப்பட்டு விதுரன் வீட்டுக்கு போனார். விதுரன் வீட்டில் மிகுந்த கவனிப்பு, அருமையான அறுசுவை உணவு. ரொம்ப அழகாக சொன்னான், இந்த உலகம் முழுவதையும் காக்கக்கூடியவன் நீ அப்பா. கிருஷ்ணனை பார்த்து விதுரன் சொல்கிறார், இந்த உலகம் முழுவதும் காக்கக்கூடியவன் நீ, இந்த உலகமே உன்னுடைய சரீரம். ஆனால் இந்த ஏழை வீட்டில் இந்த குடிசைக்கு வந்து நான் கொடுக்குற ஆகாரத்தை மனம் வந்து உட்கொள்கிறாயே அப்படின்னு அப்படியே கை எடுத்து கும்பிட்டான் கிருஷ்ணனை. கிருஷ்ணன் சொன்னான், எங்கே அன்பு இருக்கோ அந்த அன்பு இருக்கக்கூடிய இடத்தை தேடித்தானே இறைவன் வருவான்.
எங்கே பள்ளம் இருக்கிறதோ அந்த பள்ளத்தை தேடித்தானே நீர் ஓடி வந்து தேங்கும். யோசித்து பாருங்கள். அதை போல் அன்பு இருக்கின்ற இடத்தை தேடி பொழுது பகவான் வந்து அவனுடைய அவையில் இருந்தால். மறுநாள் அரண்மனைக்கு வந்தான். இவன் சொல்லிட்டான், யாரும் அவனுக்கு எழுந்து வணக்கம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்படி கம்பீரமாக அரியாசனத்தில் உட்கார்ந்துருந்தான். ஒரு பக்கம் கர்ணன் உட்கார்ந்திருந்தான், இன்னொரு பக்கம் சகுனி உட்கார்ந்திருந்தான். எல்லாரும் அவரவர்களுடைய ஆசனத்திலே இப்பொழுது அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ கிருஷ்ணன் உள்ள வாரான். உள்ள வந்த உடனே தன்னையும் அறியாமல் கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், பீஷ்மர் மற்றும் அங்கே இருந்த வீரர்கள், மாமுனிவர்கள் எல்லாரும் ஓடி வந்து கிருஷ்ணனுடைய காலில் வந்து விழுந்தாங்க. கர்ணன் என்ன செய்யன்னே தெரியாம அப்படியே தலைகவிழ்ந்து நின்றார். சொல்ல சொல்ல கேட்காம இவன் பூரா போய் அவன் காலில் விழுந்திருக்கானேன்னு கொதிப்படைந்து போய் சகுனி இருக்கான். அதை விட ஆத்திரத்தில் துரியோதனன் இருந்தான். இப்போ உள்ளே போன உடனே இருவருக்கிடையேயான சம்பாஷணை தொடங்குகிறது. கிருஷ்ணன் சொன்னார், பாண்டவர்கள் வசம் நான் உன்னிடம் தூதாக வந்திருக்கிறேன். துரியோதனன் கேட்டான், ஏன் அவைக்கு தானே நீ தூதாக வந்தாய்? ஏன் இடத்துல தானே வந்து நீ தங்கணும்? அதை விட்டுட்டு விதுரன் வீட்டில் போய் நீ எப்படி தங்குன அப்படின்னு கேட்டான் துரியோதனன். கிருஷ்ணன் சொன்னாப்பா, இதில் என்னப்பா என் வீடு ஓம் வீடுன்னு? உன் அஸ்தினாபுரத்தில் எல்லா பகுதியும் என் வீடு தான், என் துவாரகையில் எல்லா பகுதியும் ஓம் வீடு தான். இதில் ஓம் வீடு என் வீடுன்னு என்னப்பா வித்தியாசம் இருக்குது? விதுரனும் ஓன் ஆள் தானே, அவர் வீட்டில் தங்கினான்னா உன் வீட்டில் தங்கினான்னு. இன்னொன்று, நான் விதுரன் வீட்டில் என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடாம உங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டதுனால அந்த அன்பை பொறுத்து நான் போனேன். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, உன் இடத்துக்கு வந்து உங்ககிட்டே சாப்பிட்டுட்டு நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த சமாதான கூட்டத்தில் உனக்கும் எனக்கு இடையில் ஒரு பேதமை வந்து சமாதானம் இல்லைன்னு ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சாப்பிட்டவன் வீட்டிலே சமாதானம் பண்ணாமல் போயிட்டமேன்னு எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்படும். அதனால உன் இடத்துக்கு நான் வரல. சரி, இப்போ சொல்லு எதுக்கு வந்திருக்கேன்னு. இப்போ சொல்லு எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டான். ரொம்ப அழகாக சொன்னான் பாருங்க. துரியோதனா, விதுரன் வீட்டுக்கு போயிட்டேன், உன் வீட்டுக்கு வரலன்னு நீ தப்பாக நினச்சிக்கிடாத. உன்னுடைய இடத்துக்கு வந்து உனக்கு சாதகமாக நான் செயல்பட்டு விட்டால் பரவாயில்லை. உனக்கு பாதகமான முடிவுகளை ஒருவேளை ஓங்கையாலே சாப்பிட்டுட்டு நான் எடுத்துட்டேன்னு சொன்னால், சில குறிப்பு சொல்கிறாரு கிருஷ்ணர். ஓங்கையாலே சாப்பிட்டுட்டு உனக்கு எதிராக நான் திரும்பினேன் என்று சொன்னால், மந்திரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மந்திரியை நம்பிய தலைமை அமைச்சன் இந்த மந்திரியால் துரோகம் இழைக்கப்பட்டால் இந்த மந்திரிக்கு என்ன கெடுபலன் நடக்குமோ அது எனக்கு வந்துடும்ல. என்ன சொல்கிறாரு? ராஜ துரோகம் செய்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ அது எனக்கு கிடைச்சிடும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நோயாளிகளுக்கும் என்ன துன்பம் செய்கிறோமோ அந்த துன்பத்துக்கு கொடுமையான பலன் நம்மை வந்து சேரும். அப்போ பெண்களுக்கு துரோகம் இழைப்பவர்கள், குழந்தைகளுக்கு துரோகம் இழைப்பவர்கள், நோயாளிகளுக்கு துரோகம் இழைப்பவர்கள், ராஜ துரோகம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை உன் இடத்துல வந்து ஓங்கையாலே சாப்பிட்டுட்டு இப்போ உனக்கு எதிராக நான் ஒரு முடிவு எடுக்கிறது. அதனால தான் நான் பார்த்தேன், உன் இடத்துக்கு நான் வரல, ஓங்கையாலையும் நான் சாப்பிடலை. சரி, அது இருக்கட்டும். இப்போ உனக்கு என்ன வேணும்? சொல்ல வந்ததை சொல்லு நான் துரியோதனன். இப்போ உங்கள் 2 பேருக்கும் காலாகாலமாக ஏதோ பிரச்சனை. ஆனால் கௌரவர்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே பாண்டவர்களை பகையாக நினைக்கிறீர்கள். ஆனால் பாண்டவர்கள் உங்களை ஒரு நாளும் பகையாக நினைக்கல. நீங்கள் எத்தனையோ பிழைகள் செய்தாலும், அவர்களுக்கு எத்தனையோ கொடுமைகளை செய்தாலும், இன்னும் உங்களோடு சமாதானமாக வாழ வேண்டும் என்பதுதான் தர்மனுடைய எண்ணம். ஆனால் நீ ஏன்பா பகை பாராட்டுகிறாய்? சரி, ஒரு சூது நடந்தது, அதில் ஆட்சி இழந்தாங்க, நாட்டை இழந்தாங்க, நகரத்தை இழந்தாங்க. காரணம் எல்லாத்தையும் வச்சு தர்மன் சூதாடினான், அத்தனையும் இழந்தா. சரி, உன்னை மன்னித்தேன், மருமகளுக்காக பழையபடி அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு தாரேன்னு உங்கள் அப்பா திருதராஷ்டிரன் சொன்னார். அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருப்பாங்க. அப்படியே விட்டுருந்தா கூட
பழையபடி நீ எப்படி கொடுக்கலாம், இழந்த ராஜ்யத்தை அவங்க கையில் எப்படி கொடுக்கலாம், அவர்களை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன உடனே மீண்டும் அழைத்து வந்து ஒரே ஒரு முறை மீண்டும் சூதாட வேண்டும் என்று நீ தான் சொன்ன. அந்த கட்டளைக்கும் அடிபணிந்து மீண்டும் ஒரு முறை சூதாடி தோற்ற உடனே நீ தோற்று போனவனுக்கு என்ன தண்டனைங்கிறதையும் நீ சொன்ன. ஒரு முறை உங்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் தருகிறேன், வெற்றி பெற்றால் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், வெற்றி பெறலன்னு சொன்னால் 12 ஆண்டுகள் வனவாசம், ஒரு ஆண்டு மறைந்திருந்து வாழணும். இந்த மறைந்திருந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் உங்களை யாராவது அடையாளம் கண்டு கொண்டால் பழையபடி நீங்கள் அத்தனை பேரும் திரௌபதியை கூட்டிகிட்டு 12 ஆண்டுகள் வனவாசம் செய்யணும். இப்போ அதை கேட்டுக்கிட்டு மறுமொழியே பேசாமல் காட்டுக்கு போனாங்க. ஒற்றை ஆடை தரித்து கொண்டு புழுதியில் காட்டில் மேட்டில் படுத்து கிடந்தாங்க. அங்கே கொடுத்தவர்கள் கொடுத்த ஆகாரத்தை வாங்கி உண்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய நீரோடையினுடைய தண்ணியை தாகத்துக்காக நம்பி இருந்தாங்க. எவ்வளவோ அல்லல் பட்டாங்க. இப்போ நீ சொன்னபடியே 12 ஆண்டுகள் வனவாசம் முடிஞ்சது, ஒரு ஆண்டு அஞ்ஞாத வாசம் முடிஞ்சது. இப்போ நீ ராஜ்யத்தை கொடுக்கறது தானப்பா முறை, ராஜ்யத்தை கொடுத்துரு, அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை அவர்களிடம் கொடுத்து விடு, பாதி ராஜ்யத்தை கொடு. முடியாதுன்னா 5 ஊரையாவது கொடுன்னா, முடியாது. 5 வீடாவது கொடுன்னா, முடியாது. ஈ உட்காரக்கூடிய இடம் கூட நான் பாண்டவர்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னா, என்ன பாதி ராஜ்யம் கொடு, 5 ஊரு கொடு, 5 வீடு கொடு. இப்போ அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 5 வீட்டை கொடுத்தா கூட கும்பிடு போட்டு என்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. ஆனால் ஈ உட்காரக்கூடிய இடம் கூட நான் கொடுக்க மாட்டேன். அவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டு வந்திருக்கிறாயே கிருஷ்ணா, இப்பொழுது நான் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன், யாருக்கு பங்கு கொடுக்க வேண்டும்? நாங்கள் திருதராஷனுடைய தம்பி பாண்டு, அதனால் பாண்டு பிள்ளைகளுக்கு இந்த ராஜ்யத்தில் உரிமை இருக்குன்னு உரிமை கேட்டு வந்திருக்கியே. பாண்டு என் சித்தப்பன் தான், ஆனால் பாண்டுவனுடைய பிள்ளைகளா இந்த பாண்டவர்கள்? என் சிறிய தந்தைக்கு பிறந்தவர்களா இந்த பாண்டவர்கள்? ஒருத்தன் வாயு அம்சம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்சம். நான் எதற்காக அவர்களுக்கு என்னுடைய ராஜ்யத்தை கொடுக்கணும்? ஒருவன் தர்மதேவனின் அம்சம் என்று சொல்கிறான், ஒருத்தன் இந்திரனின் அம்சம் என்று சொல்கிறான், ஒருத்தன் வாயுவினுடைய அம்சம் என்று சொல்கிறான், இன்னும் 2 பேர் அஸ்வினி குமாரர்களுடைய அம்சம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கே பாண்டுக்கு இடம் இல்லை. என் சித்தப்பன் பிள்ளைகள் தானா சொல்லு, முழு ராஜ்யத்தையும் கொடுக்குறேன். யாரோ ஒருத்தருக்காக வந்து நீ பறிஞ்சு பேசிக்கிட்டு வந்திருக்கியே, இது நியாயமாக இருக்கா? சரி, தகப்பன் இவனுங்களுக்கு 5 பேர், எப்படி தடித்த வார்த்தை பேசுகிறான் பாருங்க. தகப்ப 5 பேர், தாயாவது ஒருத்தி இருந்தால, அங்கே தாயும் 2 பேர், ஒருத்தி குந்தி, இன்னொருத்தி மாத்ரி, 2 தாய். சரி, கல்யாணம் பண்ணதாவது இவனு 5 பேரும் தனித்தனியாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணானா அதுவும் இல்லை. 5 பேருக்கும் ஒரே மனைவி. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? கிருஷ்ணன்ட்ட கேட்கிறான் துரியோதனன். தகப்ப 5 பேர், தாய் 2 பேர், ஒரே பெண்ணுக்கு 5 கணவன். இவர்களை கொண்டு கௌரவர்களாகிய எங்களோட ஒப்பிடுகிறாய் கிருஷ்ணா. என்னுடைய குலம் என்ன, என்னுடைய கோத்திரம் என்ன, பராசர முனிவருடைய வம்சம் என்ன? நாங்கள் அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரே மனைவி, நல்ல குலத்தை சேர்ந்தவள், எனக்கு ஒரே தந்தை திருதராஷன், என்னுடைய ஒரே தாய் காந்தாரி. என்னுடைய பிறப்பில், என்னுடைய வளர்ப்பில், என்னுடைய பாரம்பரியத்தில், என்னுடைய திருமண வாழ்க்கையில் எதிலையாவது ஒன்றால் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? குற்றப்பரம்பரையை கொண்டு வந்து என்னோடு ஒப்பிடுகிறாயே. நான் ஏன் ராஜ்யத்தை கொடுக்கணும்? யார் உரிமை பொருளை நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கேன்? எங்கள் ராஜ்யம் என் சித்தப்பாவனுடைய பிள்ளைகள்ங்கிறத நீ நிரூபிச்சிரு. நாட்டை இப்போ நீ சொன்ன ஒன்று கொடுத்துட்றேன்னா. கிருஷ்ணன் மனசில் நினைச்சார், துரியோதனா உனக்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது. இப்போ நீ என்ன சொல்கிற? சமாதானம் இல்லை, பாதி ராஜ்யம் கொடுக்க முடியாது, 5 ஊர் 5 வீடு சான்ஸே இல்லை.
ஈ உட்காரக்கூடிய இடம் கூட கொடுக்க மாட்டேன், ஊசி முனை நிற்கக்கூடிய இடம் கூட கொடுக்க மாட்டேன் என்று என் தந்தை திருதராஷ்டிரனிடம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த சபையில் அதை நீ சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஈ உட்கார்ற ஒரு சின்ன இடம் கூட இந்த பாண்டவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை பெறுவதற்கு அவர்களுக்கு உரிமையும் இல்லை. பேசாம காட்டுக்கு போய் சத்தம் காட்டாம வாழச் சொல்ல, அதான் அவர்களுக்கு சிறப்பு. இந்த காட்டில் விழனாலும் எப்படி வாழ்ந்தாங்க சொல்கிறான் பாருங்க, எப்படி வைத்தறிச்சலை கிளப்புறான் பாருங்க. இந்த காட்டில் எப்படி வாழ்ந்தாங்க, எல்லார்ட்டையும் போய் யாசகம் கேட்டு சாப்பிட்டாங்க. அங்கே உள்ள அந்தணர்கள் தானும் யாசகம் பெற்று அந்த யாசக பொருளை இவர்களுக்கு யாசகமாக கொடுத்தார்கள். தேங்கி கிடந்த குட்டை நீரை குடிச்சுக்கிட்டு கிடந்தான். அப்பேற்பட்டவனுக்கு நான் நாட்டில் பங்கு கொடுக்கணுமா, கொடுக்கறதுக்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது பெறுவதற்கு என்று கேட்டார். இப்போ போர்தானா, சத்தியமாக போர்தான்னா, சரி போர்தான் இனிமேன்னு என் கையில் அடித்து சத்தியம் பண்ணுன்னா. அப்பமா ஆணவத்தை பாருங்க, அவன் சொன்னான் உன் கையில் அடித்து சத்தியம் பண்ணணுமா, நான் மன்னன், நீ சாதாரண இடையன், ஒரு இடையன் கையில் நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேண்டுமானால் இந்த தூணில் சத்தியம் பண்ணுவோன்னு தூணில் ஓங்கி நீ போர்தான்னு சத்தியம் பண்ணான். கிருஷ்ண மனசில் நினச்சாரு, நீயா வித்தியாசம் பேசுகிறாய் துரியோதனா, எவன் ஒருவனுக்கு அழிவு நெருங்குகிறதோ அவன் கண்ணுக்கு எல்லாமே வித்தியாசமாக தான் தெரியும், உனக்கு அழிவு ஆரம்பமாகி விட்டது என்று மனதிலே நினைத்தாய், இனி போர்தான், இனி சமாதானத்திற்கு இடமில்லை என்று சத்தியம் பண்ணி கொடுத்தான். சத்தியம் பண்ணி கொடுத்த உடனே கிருஷ்ணர் சரிதான்னு புறப்பட்டு நேராக விதுரனுடைய அவைக்கு வந்தார். விதுரன் கேட்டான், பகவானே இது என்ன சோதனை, என்ன சொன்னாலும் இந்த துரியோதனன் கேட்கவே மாட்டேங்கிறான், ஒரே வழிதான் இருக்கு, இவன்ட்டெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, போர்க்களத்தில் இவனை கலங்கடித்தாலொழிய, பாண்டவர்கள் இவனை தன்னுடைய போர்க்கருவிகள் கொண்டு கலங்கடித்தாலொழிய இந்த துரியோதனனும் அவனை சார்ந்தவர்களும் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நினைத்தான். வாய்ப்பு இல்லை என்று நினைத்தான். சரி நம்ம போர் தான் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு நேராக வெளியே வந்தான். வெளியே வந்தவன் கர்ணனை கூப்பிட்டான். கர்ணனை கூப்பிட்டு கேட்டான், நீ யார் தெரியுமான்னா. அவனுக்கு யாருன்னே தன்னை தெரியாது. திருதராஷ்டிரனுடைய தேர்ப்பாகன் அதிரதனிடமும் அவனுடைய மனைவி ராதையிடமும் வளர்ந்தவன். அதனால் ஊரே அவனை எப்படி தான் கூப்பிடும், தேரோட்டி பையன்னு தான் கூப்பிடும். இப்போ அவனுடைய மூலத்தை தோண்டினான் கிருஷ்ணன். யாரை எதை கொண்டு அடிச்சாமன் வீழ்வான் அப்படிங்கிற கணக்கு கிருஷ்ணன் கையில் இருக்கு. ஏன்னா அவனுக்கு தர்மத்தை நிலைநாட்டணும். துரியோதனன் போல எவன் சொல்லியும் கேட்காத ஒரு அக்கிரமக்காரனை அழிக்கிறதுக்கு கிருஷ்ணன் கையாண்ட சூழ்ச்சி ஒன்றும் தவறு இல்லை, தவறு இல்லை. கர்ணனை கூப்பிட்டான். கூப்பிட்டு சொன்னா, கர்ணா இவர்கள் யார் தெரியுமா, இவர்கள் யார் தெரியுமா, பாண்டவர்கள் யார் தெரியுமா என்று கேட்டான். நான் பாண்டவர்களுக்காக தூது வந்திருக்கிறேனே, இந்த பாண்டவர்கள் யார் தெரியுமா என்று கேட்டான். அப்படியே பார்த்தான் கர்ணன். இந்த பாண்டவர்களும் அவனோடு இருக்கக்கூடிய திரௌபதியும் உனக்கு சொந்தமானவர்கள் அல்லவா, அவர்கள் உன் குடும்பம் அல்லவா. அப்படியே திகைத்து போய் நின்றான். அவர்கள் என் குடும்பமா? நாமா, பாண்டவர்கள் 5 பேரும் உன்னுடைய இளைய சகோதரர்கள். உன்னுடைய தாய் குந்தி, பாண்டவர்களுடைய தாய் தான் உனக்கும் தாய். துர்வாசருக்கு பணிவிடை செய்து துர்வாசர் கொடுத்த மந்திரத்தை பிரயோகம் செய்து அதை சூரியனை நோக்கி அந்த மந்திரத்தை குந்தி பிரயோகம் செய்து சூரியன் மிக ஆக்ரோஷமாக வந்து குந்தியோடு இணைந்து அதன் வாயிலாக பிறந்தவன் நீ. சூரிய புத்திரன், குந்தியின் மைந்தன், நீ தான் மூத்தவன். மற்றவர்களெல்லாம் அதற்கு பின்னாடி தான். தாய் யாரு தகப்பன் யாருன்னு பல ஆண்டுகளாக தெரியாமல் தவித்து கொண்டிருந்த கர்ணன்ட்ட அவனுடைய தாய் யாரு தகப்பன் யாரு அவனுடைய தம்பிமார் யாருங்கிற கதையை அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உடைச்சிட்டான் கிருஷ்ணன்.
ஒன்றும் ஓடலை. அதனால் பேசாமல் இந்த அக்கிரமக்காரங்க கூட சேராமல், எவன் சொன்னாலும் காது கொடுத்து நல்லதை கேட்காதவங்க கூட சவகாசம் வைக்காமல், இந்த ஆணவத்தோடும் அநியாயத்தோடும் அக்கிரமத்தோடும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய துரியோதனனோடு நீ தொடர்ந்து தோழமை என்கின்ற பெயரில் உன் காலத்தை கழிக்காம உன் தம்பிமாரோடு வந்து நீ சேர்ந்தால் அத்தனை பேரும் உன்னை மன்னனாக்கி அவர்கள் கைகட்டி உனக்கு பணிவிடை செய்வார்கள், புறப்பட்டு போ என்று சொன்னார். கர்ணன் சொன்னா, கிருஷ்ணா, தலைகீழ நின்னாலும் அது நடக்காது. இத்தனை காலம் உன் தாய் யார், உன் தந்தை யார் என்று எல்லோரும் என்னை கேலி பேசினார்கள். ஆனால் இவள்தான் உன் தாய், இவன் தான் உன் தகப்பன், இவன் தான் உன் உடன்பிறப்புகள் என்று எனக்கு அடையாளம் காட்டினாயே, உன்னை நான் மறக்க மாட்டேன். ஆனால் அதே நேரம் என்னுடைய நண்பன் துரியோதனனை விட்டுக்கிட்டு நான் அந்த பக்கம் போக மாட்டேன். பெற்றவுடனே ஊரினுடைய பழிக்கு பயந்து என்ன அனுப்பியவள் என்னுடைய தாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். தெரிந்தோ தெரியாமலோ என் உடன்பிறப்புகளை பிரிந்திருக்கக்கூடிய நிலை எனக்கு. ஆனால் அன்னைக்கு சபையில் நீ யாரு, உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உன்னுடைய தாய் யார், உன் தந்தை யார் என்று இந்த உலகமே என்னை பழித்த போது என்னை அங்க தேசத்துக்கு அரசனாக்கி ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு முடிசூட்டுவது மரபு இல்லை என்பது உனக்கு தெரியும். அந்த மரபையும் மீறி துரியோதனன் தன்னுடைய கைகளாலே எனக்கு முடிசூட்டி அங்க தேசத்துக்கு என்னை அரசனாக்கி இன்றைக்கு வரைக்கும் என்னோடு இருந்து என்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொள்கிறான் என்று சொன்னால், அந்த நண்பனை விட்டுட்டு என்னுடைய உடன்பிறப்புகளை தேடி நான் ஒரு நாள் வரமாட்டேன். அப்படி வந்தன்னா இந்த உலகத்தினுடைய பழிக்கு நான் ஆளாகி விடுவேன். நன்றி கெட்டவன், செஞ்சோற்று கடன் கழிக்காதவன், துரோகின்னு இந்த உலகமே என்ன பேசும். நான் வரமாட்டேன் கிருஷ்ணான்னா. கிருஷ்ணன் பார்த்தான், வெண்ட நம்ம பாட்சா பலிக்காது. நேராக வெளியே வந்தான். இப்போ அந்த பக்கம் கௌரவர்கள் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். துரோணர், பீஷ்மர் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அஸ்வத்தாமனை கூப்பிட்டார். அஸ்வத்தாமனை கூப்பிட்டு சொன்னார், நீ எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா? நீ சாதாரணமான வீரன் அல்ல. போயும் அறத்துக்கு மாறாக செயல்படக்கூடியவர்களிடமா உன்னுடைய நட்பு இருக்கணும். அறத்தோடும் தர்மத்தோடும் வாழக்கூடிய பாண்டவர்களுக்கல்லவா நீ உதவி செய்யணும். போயும் இவர்களோடு நீ நிற்கிறியே அப்படின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் கையில் கிடக்கக்கூடிய அப்படி கணையாழியை கழத்தி அப்படி யாருக்குமே தெரியாத அளவுக்கு அப்படி வீசினார். இவன் என்ன நினச்சான், கிருஷ்ணன் கையில் உள்ள கணையாழி கழண்டு ஓடுதேன்னு அதை போய் எடுத்தான். யாராவது ஒரு பொருளை கீழே நழுவ விட்டுட்டா போய் எடுத்து கொடுப்போமா இல்லையா, அது மாதிரி போய் எடுத்து கிருஷ்ணன் கையில் கொடுக்கும்போது கிருஷ்ணன் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்தான். எவனாவது வீதியில் போகும்போது நீங்கள் பாருங்கள், வானத்தை அண்ணாந்து சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு நேரம் போகாமல். இந்த பின்னாடி போகிறவன் வாரவன்லாம் என்னது அப்படின்னு இவனும் பார்ப்பான். அங்கே ஒன்றுமே இருக்காது. இது மனிதனுடைய நேச்சர். இது எவனாவது ஒரு இடத்த பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லாமல் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்மளும் நம்ம நேரத்தை பூரா விட்டுட்டு அங்கே என்னன்னு பார்ப்போம் பாருங்கள். அதை மாதிரி கையில் கணையாழியை கொடுத்தோன்னே வானத்தை பார்த்தான். என்ன வானத்தை பார்க்கான் அப்படின்னு அஸ்வத்தாமன் இப்போ வானத்தை பார்த்தான். அப்படியே பூமியை பார்த்தான். இவனும் என்னது பூமின்னு பூமியை பார்த்தான். தூரத்தில் இருக்கிறவன் என்ன நினச்சிருப்பான், கிருஷ்ணா நீ கவலைப்படாத, நான் பாண்டவர்கள் பக்கம்தான், விண்ணையும் மண்ணையும் சாட்சியாக வச்சு உனக்கு சத்தியம் பண்ணி தாரேன்னு அஸ்வத்தாமன் சொல்வது போல ஒரு காட்சியை கிருஷ்ணன் திட்டமிட்டு நிறைவேற்றினான். இதை பார்த்தான் துரியோதனன். ஆட பாவி, ஒன்றை நம்பி இருக்கேன், உன்னைத்தான் சேனாதிபதி ஆக்கணும், படைக்கு உன்னைத்தான் தலைமை தாங்க வைக்கணும்னு இருக்கேன். நீ பாண்டவர்களுக்கு ஆதரவாக நீ என்ன பண்ணுற, விண்ணையும் மண்ணையும் சாட்சியாக வச்சு கிருஷ்ணா நான் உனக்கு துணையாக இருப்பேன்னா நீ சத்தியம் பண்ணி கொடுக்குற. இனிமே ஒன்றை நான் நம்ப மாட்டேன்னா. ஏன்னா அஸ்வத்தாமன் மிகப்பெரிய பலம். அப்போ அந்த பலத்தை ஒழிக்கணும். கர்ணன் மிகப்பெரிய பலம். என்னதான் அவன் துரியோதனனோடு இருந்தாலும் தன்னுடைய பிறப்பு தெரிந்த பிறகு ஏதாப்பில் பூரா தம்பிமாரு, இந்த பக்கம் தாய், தான் ஒரு தனி மரம், சேரக்கூடாத இடத்துல சேர்ந்திருக்கோம். என்னதான் தோழமைக்காக உயிர் விட வேண்டும் என்று அவன் நினைத்தாலும் அவனையும் அறியாமல் அவனுடைய இரத்த அணுக்கள் எல்லாம் தம்பிமாரை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும், தாயை பார்க்கும்போது எப்படி இருக்கும்,
அந்த நிலையிலிருந்து அனுபவிப்பவர்களுக்குத்தான் அதை உணர இயலும். அந்த உளவியல் ரீதியாக ஒருவனை வீழ்த்துவது எப்படி என்று யோசித்தான் கண்ணன். நம்ம நினைக்கலாம் கிருஷ்ணர் இப்படி செய்யலாமான்னு. இன்னும் ஒரு நாள் 2 நாளா இந்த துரியோதனனுக்கு எத்தனை தடவை தான் சொல்லி புரிய வைக்கிறது? இந்த அக்கிரமங்கள் மேலும் மேலும் இந்த உலகத்தில் பெருகிக் கொண்டே இருந்தால் இந்த உலகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. அப்போ அக்கிரமக்காரர்கள் அழிந்தே தீரணும். பூமி பாரத்துடைய தீர்த்தே ஆகணும். பூமி பாரத்தை சில சில விஷயங்களுக்கெல்லாம் இறக்கம் காட்டுனா அது நடக்காது. அதனால என்ன செய்யணுமோ அதை கனகச்சிதமாக யார் செய்தான்? கிருஷ்ணன் செய்தான். இப்போ நேராக புறப்பட்டு குந்திக்கிட்ட வந்தான். சொல்ல வேண்டிய ஆள் கர்ணன்ட்ட சொல்லியாச்சு. இப்போ நேராக புறப்பட்டு குந்திக்கிட்ட வந்தான். குந்திகிட்ட வந்து சொன்னால், இங்கே பாரு எவ்வளோ பெரிய சிக்கல் ஆயிட்டுன்னு, சமாதானம் பேசுகிறதுக்காக வந்தேன். இப்போ போர் தான் சமாதானம் கிடையாதுன்னு தூணில் அடித்து சத்தியம் பண்ணிட்டான் துரியோதனன். அடடா, சமாதானம் வந்துரும்ல நினச்சேன். ஆனால் என் பிள்ளைகள் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டா குந்தி. உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்தும் வராது. பாண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னா. அவள் என்ன சிக்கல்னு கேட்டா, உன் பிள்ளைகள் பாண்டவர்கள் 5 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் உனக்கு இன்னொரு பிள்ளை இருக்கானே, அவன் உயிருக்கு தான் ஆபத்துன்னா. இந்த இன்னொரு பிள்ளை இருக்கானேன்னு சொன்ன உடனே குந்தி பாதி செத்துட்டா. ஏன்னா அவளை தவிர இந்த ரகசியம் வேற யாருக்கும் தெரியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் அவளை சார்ந்த அந்த காலத்தில் உள்ள ஒரு சில பணிப்பெண்களுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கும். அடடா, இன்னொரு பிள்ளைன்னு கிருஷ்ணன் சொல்கிறான்னு உன்னை, என்ன குந்தி ஒன்றுமே தெரியாத மாதிரி பவ்யமாக நிற்கிறியே. அத்தை முறை விழுத்துக்கும். ரொம்ப அழகாக கிருஷ்ணன் சொல்கிறாரு, ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறியம்மா. நீ துர்வாசர் கொடுத்த மந்திரத்தை வச்சு சூரியனை நோக்கி அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்து ஒரு ஆண் குழந்தையை யாருக்கும் தெரியாமல் சுமந்து பெற்று அந்த குழந்தையை பேழையில் வச்சு அனுப்புனியே. அது இப்போ எங்கே தெரியுமா இருக்கு? அது வளர்ந்து வாலிபனாகி மிகச்சிறந்த வீரனாக இப்பொழுது துரியோதனன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான். அவன் தான் கர்ணன். அதிரதன் அப்படின்னா குந்தி, அதிரதன் என்கின்ற தேர்ப்பாகனோ ராதையும் ஆற்றுல கண்டெடுத்த குழந்தை, வளர்ப்பு தாயும் தந்தையும் தான் அவர்கள். அந்த கர்ணன் ஓம் பையன்தாங்கிறது உனக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா இந்த உலகத்தில் கவசகுண்டலத்தோடு பிறந்தவன் அவன் மட்டும்தான். கவசகுண்டலத்தோடு பிறந்த குழந்தைய பிரிய மனசில்லாமல் கண்ணீரோடு அதை ஆடையில் சுற்றி ஆற்றில் அனுப்பினது நீ தானே. அவனை கவசத்தோடும் குண்டலத்தோடும் பார்க்கின்ற பொழுது கூட உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரலையான்னு கேட்டா. குந்தி அப்படியே அழுது நின்றாள். இப்போ நான் என்ன செய்கிறதுன்னா, பாண்டவர்கள் பக்கம் அறம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, அவர்களுக்கு தான் வெற்றி. அப்போ கௌரவ சேனைகள் என்ன ஆகும்? அழிஞ்சு போகும். கௌரவர்கள் பக்கம் துரியோதனனுக்கு உறுதுணையாக இருக்கிறது யாரு? கர்ணன். அப்போ அவன் என்னாமா? அழிஞ்சு போவான். ஐயோ, என் மகன் கர்ணன் செத்து போயிடுவானான்னா. இவன் கேட்டான், உனக்கு 5 வேணுமா 1 வேணுமான்னா. இப்போ 5 பேரையும் காப்பாற்றணும்னு நீ நினச்சின்னா கர்ணனை இழந்து தான் ஆகணும். இல்லை கர்ணனை இழக்க முடியாதுன்னு நீ நினச்சின்னா இந்த பக்கம் 5 பேரும் ஆண்டு போவான். எப்படின்னு கேட்குறியா? இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தன் செத்தா கூட மீதி 4 பேர் உயிரோடு இருக்க மாட்டான். அது அர்ஜுனனாக இருக்கலாம், மிச்சம் 4 பேர் உயிரோடு இருக்க மாட்டான். பீமனாக இருக்கலாம், மிச்சம் 4 பேர் உயிரோடு இருக்க மாட்டான். ஆக இங்கே ஒருத்தன் மட்டும்தான் சாவான், அங்கே 5 பேரும் பிழைப்பான். இல்லை அந்த 5 பேரில் ஒருத்தன் செத்தா கூட இவன் பொழைச்சிக்கிடுவான், மித்த 4 பேரும் 5ஆவது ஆள் கூட சேர்ந்து செத்து போகும். பரவாயில்லையாண்ணா. அப்போ எப்படி பார்த்தாலும் நான் என் பிள்ளைகளை இழக்க வேண்டியது வருமா என்று கேட்டாள். என்ன சந்தேகம்னா, 5 இருக்கட்டும், 1 வேணா போட்டும். 5 பெருசா 1 பெருசா? எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டியப்பா. போர்னு இப்போ வந்து சொல்கிறிய கிருஷ்ணா. இந்த போர்னு முடிவாகிறதுக்கு முன்னாடி இந்த கர்ணன் தான் உன் பிள்ளைன்னு என்கிட்ட வந்து நீ சொல்லியிருந்தா, நான் அவன் காலில் கையில் விழுந்துனாலும் துரியோதனுடைய அவையிலிருந்து கொண்டு வந்து என் பிள்ளைகளோடு நான் அவனை சேர்த்துருப்பேனே.
இப்போ வந்து சொல்கிறியேன்னா, இப்போ இல்லை, இன்னும் 10 வருஷம் கழித்து சொன்னால் கூட கர்ணனுடைய மனசை நீ மாற்ற முடியாதுன்னா. முன்கூட்டியே சொன்ன உடனே கர்ணன் மனம் மாறி உன்னோடு வந்து விடுவான் என்று நினைக்கிறாயா? அது நடக்காதுண்ணா. ஏன்னா கிருஷ்ணனுக்கு தெரியும், பகவான் நான் கூப்பிட்டே அவன் வரல, நீ கூப்பிட்டா வரப்போகிறான், வரமாட்டான். இப்போ நான் என்ன செய்யன்னா, இப்போ அந்த 5 பேரையும் நீ காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்குது. அதனால நீ என்ன செய்ய, ரொம்ப பேராசைப்படாத. 6 பேரும் உயிரோடு இருக்கணும்னு நினைக்காத. 5 பெறுவதற்கு 1 இழக்கிறதுக்கு நீ தயாராகிடணும். நீ என்ன செய்ய, நேராக கர்ணனுடைய அவைக்கு போய் நான் தான் உங்கள் அம்மான்னு சொல்லு. சொன்ன உடனே பல ஆண்டுகளாக தாயார் தாயார் தந்தையார் என்று அவமானப்பட்ட குழந்தை உன் காலில் விழுந்து கதறும். அந்த நேரம் பார்த்து நீ என்ன கேட்டாலும் உனக்கு கொடுத்துருவான்னா. இப்போது நான் என்ன கேட்கணும்னா, நீ நேராக போய் 2 வரங்கள் உன் பிள்ளைகிட்ட, நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு தடவை பிரயோகம் பண்ண மாட்டேன்னு கேளு. அர்ஜுனனை தவிர மீதி 4 பேரையும் கொல்ல மாட்டேன்னு அவன்கிட்ட போய் கேட்டுட்டு வரோம். சரின்ட்டு போனான். வாசல் வரைக்கும் போயிருக்கா. கிருஷ்ணன் அப்படியே திரும்பி பார்த்தா, நான் கூப்பிட்டா கர்ணன் வருவானான், நீ கூப்பிட்டு பாரு மகனே, என்னோடு வந்து விடு, நீ கர்ணனை கூப்பிடு. கர்ணன் வந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணனுக்கு மனசுக்குள்ளே உறுதியாக தெரியும் கர்ணன் வரமாட்டான். நம்ம கூப்பிட்டே வரல, குந்தி கூப்பிட்டா வரப்போகிறாங்க, வரமாட்டான். அப்போ நான் கூப்பிட்டா வந்துடுவானா? வந்துடுவான், ஒருவேளை வரலன்னா. அந்த ஒருவேளை வரலன்னா அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்குள்ளே தான் விஷயமே இருக்குது. ஒருவேளை வரலன்னா 2 வரத்தை வாங்கிட்டு வா. நாகஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே மறுதடவை பிரயோகம் பண்ணக்கூடாது. அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்லக்கூடாது. போய் வரங்கட்டுவான்னா நேராக புறப்பட்டு வந்தால் தன்னுடைய தாய் வந்திருக்கிறாள் என்பதை கர்ணன் தெரிந்து கொள்கிறான். கர்ணனை பார்த்து அத்தனை ஆண்டுகள் பிரிந்திருந்த குந்தி அழுது புலம்புகிறாள். இப்போ ஒரு முடிவுக்கு வந்தாகணும், நீ வந்திருப்பான்னு கூப்பிட்டா. பாண்டவர்கள் உன் கையில் ராஜ்யத்தை கொடுப்பார்கள், நீ ஆழலாம், வந்திருப்பா, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். கர்ணன் சொன்னா, அம்மா அன்னைக்கு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் பதில் சொல்லணுங்கிறதுக்காகத்தானே என்னை ஆற்றுல அனுப்புனேன். ஊரினுடைய பழிக்கு பயந்து தானே என்னை ஆற்றுல அனுப்புகிறேன். அந்த ஆற்றுல போனேன்னா அன்னைக்கே போயிருந்தேன்னா யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஆனால் விதிவசத்தால் என் உயிர் இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட தான் இருக்குது. நான் எவ்வளோ வாழ்க்கையில் அவமானப்பட்டிருக்கேன். உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, என்னுடைய வீரமும் பராக்கிரமும் கூர்மழுங்கி நின்ற இடங்கள் ஏராளம். காரணம், எனக்கு தாய் யார் தாப்பன் யாருன்னு தெரியல. அதுக்கு காரணம் நீ. இன்னைக்கு திடீர்னு வந்துரு, பாண்டவர்கள் எல்லாம் உன்னுடைய இளைய சகோதரர்கள், நீ வந்திருப்பான்னு கூப்பிடுறியம்மா, நான் எப்படிம்மா வர்றது? எல்லாரும் என்னை எதிர்த்து நின்ற காலத்தில், எல்லாரும் என்னை அவமானப்படுத்தின காலத்தில் நீ ஏன் கவலைப்படுற? நீ என்னுடைய உடன்பிறப்புன்னு சொல்லலை துரியோதனன். நீ எனக்கு தந்தை போல் என்று சொல்லவில்லை, நீ எனக்கு தாயை போன்றவன் என்று சொல்லவில்லை. துரியோதனன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்னுடைய தோழன், நான் உன் நண்பன் என்று சொன்னான். நண்பனுக்கு மட்டும் துரோகம் செஞ்ச அவனுக்கு ஒரு நாள் விமோச்சனமே கிடையாது. என் நண்பனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன்ட்டான். நான் வரமாட்டேன். சபையில் எல்லாரும் என்னை அவமதித்த போது, என்னை அங்க தேசத்துக்கு அரசனாக்கினானே, எனக்கு முடிசூட்டினானே, இன்னைக்கு வரைக்கும் என் கூட ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிட்றானம்மா. அப்பேற்பட்ட துரியோதனனை விட்டு உன் கூட நான் வருவேனா? சோறூட்டி பால் ஊட்டி சீராட்ட வேண்டிய நீ அந்த கடமையை செய்யலை. ஆனால் இன்றைக்கு நான் தனிமரமாக நின்ற என்னை இன்றைக்கு எனக்கு ஒரு நாடு கொடுத்து, ஒரு நகரம் கொடுத்து, எனக்கு கீழே அத்தனை பேரும் எனக்கு பணி செய்யும்படியாக துரியோதனன் செய்து, அவனுடைய தம்பிமார் அத்தனை பேரும் என்னை வணங்கக்கூடிய இடத்தில் அவன் என்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவனை விட்டுட்டாமா அவன் கூட வர சொல்ற? அப்பேற்பட்ட துரியோதனனை விட்டுட்டா இந்த ஆட்சிக்காக உன் பின்னால் வர சொல்கிறாய். என் நண்பன் எப்பேற்பட்டவன் தெரியுமா?
நீ பழிக்கு பயந்து என்னை ஆற்றிலே விட்டாய். ஆனால் பழிக்கு அஞ்சுவதை காட்டிலும் தன் நட்பே தனக்கு பெரியது என்று நினைத்தவன் துரியோதனன். ஒரு நாள் நானும் பானுமதியும் சொக்கட்டம் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஆட்டத்தில் பானுமதி தோற்று போகக்கூடிய நிலை வந்தது. என்ன தோற்று போகின்ற காரணத்தினால் எழுந்து ஓடுகிறாயா என்று அவசரமாக அவளுடைய இடுப்பில் கையை போட்டு நான் இழுத்துட்டேன். ஆனால் அவள் ஓடுனது தோல்விக்கு பயந்தில்ல, தன்னுடைய கணவன் துரியோதனனை வரவேற்பதற்காக அவள் எழுந்து சென்றாள். அதை கவனிக்காதன்னா அவளுடைய மேகலாபரணத்தை பிடித்து இழுத்து அது அருந்து ஓடியது. அந்த மேகலாபரண காட்சியை பார்த்த என் நண்பன் துரியோதனன், நண்பா இதை எடுக்கவோ இல்லை கோர்க்கவோ என்று கேட்டானே, அப்பேற்பட்டவனை விட்டுட்டு அவன் கூட வர சொல்ற. ஒருவேளை கர்ணன் இப்படி நடந்து கொண்டானே என்று நிதானமில்லாமல் துரியோதனன் இருந்திருப்பானே ஆனால் அவனால் முத்துக்களை எடுக்க முடியும். ஆனால் நிதானம் இல்லாதவனால் முத்துக்களை கோர்க்க இயலாது. அவன் ஏன் அந்த கேள்வியை கேட்டான் தெரியுமா? முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என்று ஏன் கேட்டான் என்று சொன்னால், நான் நிதானமாகத்தான் இருக்கிறேன், எந்த நிலையிலும் உன்னை நான் சந்தேகிக்கவில்லை, நீ என்னுடைய ஊன் உடல் பொருள் ஆவி என்பதை எனக்கு உணர்த்தினானே இந்த ஒரு வார்த்தையால் அவனை விட்டுக்கிட்டு அவன் கூட வர சொல்கிறேன், வரமாட்டேன். செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக என் நண்பருக்காக நான் செத்தாலும் சாவனே தவிர எனக்கு இந்த ஆட்சியும் வேண்டாம், இந்த மணிமகுடமும் வேண்டாம், எனக்கு சகோதரர்கள் என்கின்ற பெருமையும் தேவையில்லை, நான் தனிமரமாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்று சொன்னான். அதுக்கு பிறகும் வரம் கேட்டா பாருங்க. சரி நீ வரலன்னா எனக்கு 2 வரம் கொடுப்பான்னு. இந்த உலகத்தில் என்கிட்ட யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம்மா, நீ கேட்டா இல்லைன்னு சொல்ல போகிறோம், உனக்கு என்ன வேணும்னா. போர்க்களத்தில் நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு தடவை பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு கிருஷ்ணன் சொல்லி கொடுத்த வரத்தை கேட்டார். ஏன் கிருஷ்ணன் அந்த வரத்தை கேட்டுட்டு வர சொன்னான்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், காண்டவ பிரசத்தை அழிக்கின்ற பொழுது அத்தனை நாகங்களும் மாண்டு போனது. தஷகனுடைய குழந்தை அஸ்வசேனன் மாத்திரம் ஓடி ஒழிந்து அந்த நெருப்புக்கு நடுவிலே மறைந்து கர்ணனுடைய அம்பார தூணிக்குள்ளே வந்து உட்கார்ந்துச்சு அம்பு ரூபத்தில். கர்ணனுக்கு பகையானவன் யாரு? அர்ஜுனன். இந்த அர்ஜுனன் தானே இந்த காண்டவ பிரசத்தை அழித்தான். இந்த அர்ஜுனன் தான் இந்த காண்டவ பிரசத்தினுடைய அழிவுக்கு, என் உறவுகள் அழிவதற்கு காரணம். என்றாவது ஒரு நாள் இந்த கர்ணனுடைய அம்புக்குள்ளே இருந்து கொண்டு நாகஸ்திரமாக நான் அர்ஜுனனை அழிப்பேன் என்று அது கங்கணம் கட்டி கொண்டு காத்திருக்கின்ற செய்தி கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச காரணத்தினால நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு தடவை விடக்கூடாதுன்னு வரங்கேளு, 2வது தடவை விட்டா நான் பார்த்துக்கிடலான்னு நினச்சான் கிருஷ்ணன். சரிமான்ட்டான். அவன் ஏன் சரின்னு சொன்னான்னா, நல்ல ஒரு வீரன் ஒரு முறை தான் நாக அஸ்திரத்தை பிரயோகம் செய்வான், ஏன்னா அதிலே எதிரியே அழிச்சிருவான். இன்னொரு முறை அந்த கணையை அனுப்பக்கூடிய நிலை வந்தால் அந்த கணைக்கு சொந்தக்காரன் சரியான வீரன் இல்லை என்று பொருள். தன்னுடைய வீரத்து மேலே எப்பொழுதுமே நம்பிக்கை கொண்டவன் கர்ணன். அதனால என்ன சொன்னான்? நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு தடவை பிரயோகம் பண்ணக்கூடாது. சரின்ட்டா. ஏன்னா அந்த ஒரே பிரயோகத்தில் அர்ஜுனனை வீழ்த்துவேன் என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு ஆழமாக இருந்தது. பாண்டவர்கள் 5 அர்ஜுனனை தவிர மித்த 4 பேரையும் கொல்லக்கூடாதுன்னு வரங்கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக சரின்ட்டான். ஏன்னா அவனுடைய இலக்கு அர்ஜுனன் தான். அவனை பொறுத்த வரைக்கும் தர்மனையோ பீமனையோ நகுலனையோ சகாதேவனையோ தனக்கு இணையாக நினைக்கல. தனக்கு இணையாக நினைத்த ஒரே வீரன் பாண்டவர்களிலே அர்ஜுனன். அப்போ சிங்கத்தோட தானே போர் செய்யும். சிங்கம் போய் ஒரு முயலோட போர் செய்யுமா? இவர்களையெல்லாம் முயல் என்று நினைத்தான். அர்ஜுனனை மாத்திரம்தான் சிங்கம் என்று நினைத்தான். அதனால் இந்த வரத்தில் என்ன இருக்குது கொடுக்கறதுனால, நான் அர்ஜுனன் தானே எனக்கு இலக்கு, அர்ஜுனனை தவிர மித்த 4 நான் கொல்ல மாட்டேன். இப்போ அவர் 2 வரத்தை வாங்கின பிறகு இப்போ கர்ணன் தாயிடம் 2 வரம் கேட்டான். அம்மா, நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் கேட்டதில்லை, ஆனால் என் தாய் நீ என்று தெரிந்த பிறகு உன்னிடம் 2 வரங்கள் கேட்கிறேன், தருவாயான்னா? கேளுப்பான்னா. கேளுன்னா ரொம்ப அழகாக ஒரு வரம் கேட்டான். அம்மா,
போர்க்களத்தில் யாரோ ஒருத்தருக்கு தான் வெற்றி, நிச்சயமாக ஒரு சாரருக்கு தோல்வி தான். ஒருவேளை போர்க்களத்தில் நான் தோற்று மாண்டு போனேன் என்று சொன்னார், தாய் யாரு தகப்பன் யாருங்கிற பழியோடே நான் செத்து மடிந்து விடக்கூடாது. அதனால் நான் செத்த பிறகு என்ன உன் மடியில் தூக்கி போட்டுக்கிட்டு, என் மகனே கர்ணா என்னை விட்டு போய்விட்டாயான்னு ஒரு முறை இந்த உலகம் கேட்க எனக்காக நீ அழமாட்டாயான்னு கேட்டான். ஒரு வரம். இன்னொரு வரம் சொன்னான் பாருங்க, போர் முடிகிற வரைக்கும் நான் தான் பாண்டவர்களுக்கு மூத்தவன் என்கின்ற செய்தி வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த பாண்டவர்களுக்கு தெரியக்கூடாது. தெரிந்தால் அத்தனை பேரும் ஓடி வந்து என் கையில் ஆட்சியை கொடுத்துருவாங்க. என் கையில் ஆட்சியை கொடுத்துட்டா நான் ஆழ மாட்டேன், துரியோதனன் கையில் கொடுத்துருவேன். அப்போ துரியோதனன் ஆழ வேண்டியது தானே, அதுதானே கர்ணனுடைய விருப்பம் என்று நீ நினைக்கலாம். ஆனால் துரியோதனன் அதை ஆழ மாட்டான். காரணம், அதை எச்சில் பண்டம் என்று என்னுடைய நண்பன் நினைப்பான். வலிய வந்ததை அவன் பெறுவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை. அவன் போரிட்டு பெறுவான் ஏதோ ஒரு சூழல்ல. ஆனால் இந்தாப்பா வச்சுக்கோன்னு கொடுக்கறத அவன் வாங்க மாட்டான். ஆக நாடும் நகரமும் ஆட்சி இல்லாமல் சீரழிந்து போகும். அதனால் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டது என்று சொன்னால், என் மகனே என்று எல்லோரும் கேட்கும்படியாக நீ அழணும். போர் முடிகிற வரைக்கும் நான் தான் உன் பிள்ளைங்கிற விஷயத்தை தயவு செய்து பாண்டவர்களிடம் சொல்லிவிடாதே. 2 சத்தியத்தை வாங்கிட்டு அனுப்புனான். நேராக குந்தி அந்த சத்தியத்தை வாங்கி கொண்டு வந்தாள்.